வணக்கம். ஸ்ரீ வாப்பாத்தி அம்மன் ஜோதிடம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜாதகப்படி ஒருவருக்கு மச்சம் எங்க இருக்குன்னு சொல்லி எப்படி ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்க போறோம். அதற்கான ஜோதிட விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஜாதகத்துல லக்னத்துல என்ற கிரகத்தை வச்சும் லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தை வச்சும் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஜாதகத்துல லக்னத்துல சூரியன், புதன், சுக்கிரன், குரு. அது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வலது பக்கம், அது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சூரியன் அல்லது புதன் அல்லது சுக்கிரன் அல்லது குரு நான்கு ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு உடம்போட வலது பக்கத்தில் மச்சம் இருக்கும். அதுக்கு அடுத்தது லக்கணத்தில் செவ்வாய், சனி, சந்திரன் இடது பக்கம். அதாவது ஜாதகத்தில் லக்கணத்தில் செவ்வாய் அல்லது சனி அல்லது சந்திரன் ஒரு கிரகம் இருந்தாலும் சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு உடலோட இடது பக்கத்தில் மச்சம் இருக்கும். அடுத்தது லக்கணத்தில் எந்த கிரகம் நிற்கும் போது எந்த உறுப்பில் மச்சம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லக்கணத்தில் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் இருக்கும்போது லக்கணத்தில் சூரியன் ஜாதகருக்கு வயிற்றுல மச்சம் இருக்கும். லக்கணத்தில் ஒரு சூரிய பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு வந்து வயிற்றுல மச்சம் இருக்கும். அதுக்கு அடுத்தது லக்கணத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது அவருக்கு வந்து தலையில மச்சம் இருக்கும். தலையில மச்சம். அதுக்கு அடுத்தது லக்கணத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது முதுகுல மச்சம் இருக்கும். அதுக்கடுத்து லக்கணத்தில் புதன் பகவான் இருக்கும்போது விலாப்புரம், இடுப்புல மச்சம் இருக்கும். இடுப்பின் ஓரத்தில் மச்சம் இருக்கும். இடுப்பின் ஓரம். அதுக்கடுத்து லக்கணத்தில் குரு பகவான் இருக்கும்போது முகத்தில் மச்சம் இருக்கும். அடுத்தது லக்கணத்தில் சுக்கிர பகவான் இருக்கும்போது தொடையில் மச்சம் இருக்கும். தொடையில் மச்சம். அடுத்து லக்கணத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது காலில் மச்சம் இருக்கும். கால்களில் மச்சம். லக்கணத்தில் ராகு கேது இருந்தாலும் காலில் மச்சம் இருக்கும். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் சூரிய பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு வயிற்றுல மச்சம் இருக்கும். லக்கணத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது தலையில் மச்சம் இருக்கும். லக்கணத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது முதுகில் மச்சம் இருக்கும். லக்கணத்தில் புதன் பகவான் இருக்கும்போது விழாப்புறம் அல்லது இடுப்பின் ஓரத்தில் மச்சம் இருக்கும். லக்கணத்தில் குரு பகவான் இருக்கும்போது முகத்தில் மச்சம் இருக்கும். லக்கணத்தில் சுக்கிர பகவான் இருக்கும்போது தொடையில் மச்சம் இருக்கும். லக்கணத்தில் சனி ராகு கேது இருக்கும்போது காலில் மச்சம் இருக்கும். இந்த கிரகங்கள் லக்கணத்தில் இருந்தாலும் சரி, லக்கணத்தை பார்த்தாலும் சரி, இந்த இடத்துல கன்ஃபார்ம் மச்சம் இருக்கும். ஒரு லக்கணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது எந்த கிரகம் அதிக வலிமையாக உள்ளதோ அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறுப்புல மச்சம் இருக்கும். உதாரணத்துக்கு மேச லக்கணம் எடுத்துக்கலாம். இந்த லக்கணத்தில் குருவும் இருக்காரு, சனி இருக்கு,
கூட செவ்வாய் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தை பாருங்கள். லக்கணத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கார், குரு வந்து நட்பு நிலையில் இருக்கார், சனி வந்து நீச நிலையில் இருக்கார். எனவே இவருக்கு வந்து செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறனால முதுகிலே மச்சம் இருக்கும், குரு லக்கணத்தில் இருக்கிறனால கன்ஃபார்ம் முகத்தில் மச்சம் இருக்கும், சனி நீசமாக இருக்கிறனால இவருக்கு மச்சம் வந்து கால்களில் இருக்கலாம், இல்லாமல் கூட பார்க்கலாம். எந்த கிரகம் வலிமையாக லக்கணத்தில் தொடர்பு கொள்வதோ அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறுப்புகளில் மச்சம் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.